ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுதர்பாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறீங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. சுழற்றி அடிக்கக்கூடிய சூரியன் வலுவாக கடகராசியில் அமர்ந்திருக்கிறாரு. அவர் இந்த மாதிரி அமர்ந்ததுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறுது அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. சூரியன் கடகராசியில் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு டைம் ஒரு அற்புதமான டைம் என்று சொல்லலாம். ஏன்னா சூரியனிடமிருந்து தாட்சானிய காலம் என்பது வெளிவருது. அதாவது சூரியன் வேறு திசையில் பயணம் செய்கிறதுனால தாட்சானிய காலமானது ஆரம்பமாகுது. இது அறிவியல் ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுது. ஆக்சுவலி சூரியன் கடகராசியில் பயணம் செய்யக்கூடிய இந்த மாதம் முழுக்க ஆடி மாதம் என்ற பெயரோடு அழைக்கப்படுகிறது. ஆடி மாதம் அம்மன் மாதம் என்று கூட சொல்லலாம். இந்த ஆடி மாதத்தில் ஆன்மீக ரீதியாக சிறப்பு நாட்களும் நிறைய இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஒரு சிறப்பு நாள்னால் ஆடியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை. ஆடியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இந்த ஒரு விஷயம் செய்தால் அம்மனுடைய மனதை குளிர வைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அருளாசியை முழுமையாக பெற முடியும். அதனால் ஆடியில் வெள்ளிக்கிழமை மாலையில் இந்த ஒரு பூஜையை செய்ய தவறக்கூடாது. ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே பூஜை செய்ய தவறக்கூடாது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே என்ன பூஜை செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிகிட்டு இருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ என்ன பூஜையை செய்யணும் அப்படிங்கிறத மகர ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சு பூஜையை செய்யுங்க. அதுக்கப்புறமா உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பூஜை செய்யக்கூடிய ஆன்மீக பரிகாரத்தை வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி ஆடி மாதம் ஃபுல்லாகவே அம்மனை நாம் முழு மனதோடு வழிபாடு செய்திருந்தாலும் ஆடியில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம வீட்டில் முக்கியமாக செய்ய வேண்டிய பூஜை முறைகள் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த முறைப்படி உங்களுடைய வீட்டில் ஆடி மாத வெள்ளிக்கிழமை பூஜையை நிறைவு செய்தால் அம்மனுடைய மனம் முழுமையாக குளிர்ந்து வேண்டிய வரத்தை உடனே நமக்கு கொடுத்து விடுவாங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். கரெக்டாக மாலையில் நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் இந்த பூஜையை செய்வதற்கு முதல்ல இறைவனுடைய திருவுருவ படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செய்திருங்க. அதுக்கப்புறம் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து விடுங்க. கட்டாயம் ஒரு நெய் தீபம் இருக்க வேண்டும். ஸோ நெய் தீபத்தோடு குத்துவிளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி 5 திரிகள் போட்டு தீபத்தை குத்துவிளக்குலையே ஏற்றி கொள்ளுங்க. அப்புறம் ஒரு மஞ்சள் நிற புடவை, ரவிக்க துணி, குழந்தைகள் அணிந்து கொள்வது போல் மஞ்சள் நிற பாவாடை, சட்டை, ரிப்பன், குங்குமம், மஞ்சள், கண்ணாடி வளையல், வெத்தலைப்பாக்கு, பூ, பழம் இவைகள் அனைத்தையும் ஒரு தாம்பலத்தட்டில் வைத்து அதையும் தயார் செய்து கொள்ளுங்க. அதையும் அம்மனுக்கு வைத்து படைக்க வேண்டும். அப்புறம் அம்மனுக்கு நெய்வேத்தியமாக ஏலக்காய் போட்டு பால் பாயாசம் செய்யலாம், இல்லைனா ரவா கேசரி செய்யலாம், இல்லைனா சக்கரை பொங்கல் செய்யலாம். இது உங்களுடைய சௌகரியோ. நெய்வேத்தியத்தையும் செய்து அம்மனுக்கு படைத்து விடுங்க. அதன் பின்பு அம்மன் போற்றிகள் தெரிந்தால் 108 அம்மன் போற்றிகளை உச்சரித்து குங்கும அர்ச்சனை செய்யுங்க. கூடவே லக்ஷ்மி அஷ்டோத்திரம், லக்ஷ்மி சகசாமம் இவைகளை ஒழிக்க செய்து மலர்களால் அர்ச்சனை செய்யுங்க. அடுத்தபடியாக உங்கள் வீட்டு வழக்கப்படி தேங்காய் உடைத்து தீபாராதனை காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்க. உங்களுடைய பூஜை நிறைவான பின்பு தாம்பலத்தட்டில் வைத்திருக்கக்கூடிய அந்த பொருட்களோடு அம்மனுக்கு பிரசாதமாக படைத்த நெய்வேத்தியத்தை வைத்து யாருக்காவது ஒருவருக்கு தானம் கொடுக்க வேண்டும். அது ஒரு சுமங்கலி பெண்ணாக இருந்தாலும் சரி, அல்லது சிறு வயதில் இருக்கக்கூடிய கன்னி பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த பூஜையை மட்டும் மனநிறைவோடு செய்து பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கான தீர்வு கட்டாயம் கிடைக்கும். இந்த தினத்தில் அம்மனை வேண்டிக் கொண்டு செய்யக்கூடிய மங்கள பொருட்களுடைய தானம் நமக்கு பல மடங்கு புண்ணியத்தையும் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்தையும் தேடித்தரும்.
வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மஞ்சள், குங்குமம், உப்பு, ஏலக்காய், கிராம்பு, வாசனை மிகுந்த மல்லிகைப்பூ, இந்த பொருட்களை ஏதாவது ஒன்றை புதிதாக காசு கொடுத்து வாங்குவது மிகவும் நல்லது. எல்லாத்துக்கும் மேலே ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று சொல்வாங்க. அதனால் இந்த தினம் ஏழை எளியவர்களுக்கோ உங்களால் முடிந்த அன்னதானத்தை செய்தால் அந்த அம்மன் மனம் குளிர்ந்து உங்களுக்கான ஆசையை பரிபூர்ணமாக வழங்குவாங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். இது தாங்க ஆடியுடைய வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய விசேஷ வழிபாடுகள். இப்போ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு மகர ராசி உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன். எந்த நிலை வந்தாலும் அதை எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். சப்தமஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் பணியில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரிகள் உங்களுடைய வியாபாரத்தை வெளியூரில் இருந்து தொடங்க முயற்சி மேற்கொள்வீங்க. சிலர்லாம் வசிக்கக்கூடிய இடத்தை ஊரை விட்டு வேறு இடத்துக்கு மாறுவதற்கு முயற்சிப்பீங்க. இவையெல்லாம் தொழில் காரணமாகவும் பணியின் காரணமாகவும் ஏற்படக்கூடிய நிலையாகும். அதுவும் இந்த மாதம் ஃபுல்லாக சஸ்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு எதிர்ப்புகளையும் சங்கடங்களையும் ஏற்படுத்துவார். அவருடைய பார்வைகள் உங்கள் நிலையை உயர்த்தும், தொழிலை முன்னேற்றம் அடைய வைக்கும். வேலை தேடி வந்தவர்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும். விரைய செலவுகள் கட்டுப்படும். குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகும். வரவு செலவில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். அஷ்டமஸ்தானத்தில் கேதுவும் ஜூலை 30 வரை செவ்வாயும் சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் எதிர்பாராத சங்கடங்கள் அல்லது எதிரிகளால் இடையூறுகள், அவமானம் என்று சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ சுய ஒழுக்கத்தில் உடல்நிலையில் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தினருடைய ஆலோசனையை ஏற்பது, அவர்களை அனுசரித்து செல்வது அவசியம். சிலருக்கு புதிய சொத்து சேரும், எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும், தேவையான பணம் வரும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் திருவோணமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நினைத்ததை சாதிக்கக்கூடிய உங்களுக்கு ஆடி குழப்பமின்றி செயல்பட வேண்டியது அவசியம். ஜூலை 26க்கு வர அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் பொன்பொருள் சேரும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும். பணியில் உண்டான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஜூலை 27 முதல் ஆகஸ்ட் 3 வரை புதன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். தடைப்பட்ட பணம் வரும். சிலருக்கு புதிதாக சொத்து சேரும். குரு பார்வை ஜீவனஸ்தானத்திற்கு கிடைப்பதால் தொழில் முன்னேற்றம் அடையும். பணியாளர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். எதிர்பார்த்த வருமானம் வரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. சிலர் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீங்க. மனதில் குழப்பங்கள் வந்து விலகும். புதிய நம்பிக்கை பிறக்கும். பெரியவர்களுடைய ஆதரவும் உறவுகளுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும். குடும்பத்தில் இதனால் ஏற்பட்ட குழப்பம் நீங்கும். நேரம் கால அறிந்து செயல்பட தொடங்கணும். இருந்தாலும் 7ஆம் இடமான சூரியன் இடமாற்றத்தை ஏற்படுத்துவார். அஷ்டம கேது உடல்நிலையில் நலிவை உண்டாக்குவார். அதனால் கவனமாக இருப்பது அவசியம். பிரச்சனைகள் என தெரியுங்கிற நிலையில் வேலைகளில் ஈடுபடாமல் இருந்தாலே சங்கடம் ஏற்படாது. வாழ்க்கை துணைகளுடைய ஆலோசனை உங்களை பாதுகாக்கும். விவசாயிகள் கவனமாக செயல்படுவது அவசியம். உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்துக்குங்க. நெக்ஸ்ட்டு அவிட்ட 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அசத்திய துணிச்சலும் தைரியமும் கொண்ட உங்களுக்கு நிதானமாக செயல்பட வேண்டியது ஆடில் அவசியம். தைரிய வீரியக்காரகன் செவ்வாய் ஜூலை 30 வரை அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எடுக்கக்கூடிய முயற்சி இழுப்பறியாகும். மனதில் இனம் புரியாத குழப்பம் ஏற்படும். எதிரிகளால் கை மேலோங்கும். சிலர்லாம் உங்கள் மீது வீண்பழி சுமத்துவாங்க. அதனால் உங்கள் மன சங்கடத்திற்கு ஆளாகலாம். வருமானத்திற்கு குறைவில்லாமல் இருக்கும். குரு பார்வை ஜீவனஸ்தானத்திற்கு தனஸ்தானத்திற்கும் கிடைப்பதால் தொழில் வழியாக ஆதாயம் உண்டாகும். பணியிடத்தில் நெருக்கடிகள் நீங்கும். நிம்மதியான நிலை ஏற்படும். குடும்பத்தினருடைய ஆதரவு கிடைக்கும். ஜூலை 25 முதல் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் உங்கள் திட்டங்கள் பழிக்கும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். வியாபாரிகள் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். வங்கியில் கேட்டிருந்த பணம் வரும். ஜூலை 26 வரை சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் வாழ்க்கை துணையோடு இணக்கமான நிலை ஏற்படும். பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை அதிகரிக்கும். பொன்பொருள் வாகனம் வாங்குவீங்க. சிலர் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீங்க. மனதில் இருந்த குழப்பங்கள் விலக்கும். உழைப்பாளர்களுடைய நிலை உயரும். சிறு வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். ஸோ உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ மகர ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்ன நடக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தகவல்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
இதே போல் புதிய தாள்களை நம்ம சேனலில் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.